இன்னைக்கு நாம காணொலியில பார்க்கக்கூடிய பகுதி கூத்தராட்சிப்படை. கூத்தராட்சிப்படை அப்படின்றது நம்ம முன்னாடி காணொலியிலே பார்த்திருந்தோம். கூத்தர் 6 கூட்டல் படை அப்படின்னு பிரிக்கக்கூடியது. ஒரு கூத்தனை ஆட்சிப்படுத்துவது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கூத்தராட்சிப்படை. இந்த கூத்தராட்சிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்னன்னா, இந்த நாட்டினுடைய மன்னனாக இருக்கக்கூடிய நன்னன் செய் நன்னன் அப்படின்ற மன்னனுடைய ஊர் வளம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்க போறோம். இந்த நன்னன் செய் நன்னனுடைய மூதூரானது மிக பெரும் பழமை வாய்ந்ததா சொல்லப்படுது. அதே போல அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, சான்றோர் பெருமக்களா, நல்ல உயர்ந்தவர்களா, நல்ல குணம் கொண்டவர்களா இருக்கிறாங்க. அதே போல அந்த ஊர்ல பல வகையான இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவா கடலால் சூழப்பட்ட இந்த இடத்துல கடல்ல எந்நேரமும் அலையினுடைய ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில நிறைய அழகழகான சோலைகள்ல வண்டுகள் நீங்காரமிட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல பல வகையான மலர்கள் பூத்து குழுங்கும். இந்த பூத்து குழுங்கக்கூடிய மலர்கள் இருக்கக்கூடிய தேடி எடுக்கிறதுக்காக தான் நிறைய பண்டிகைகள் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான இயற்கை வளம் நிறைந்த பகுதி அப்படின்னே சொல்லலாம் இந்த மூதூர்னு சொல்லக்கூடிய பழமையான நகரமான நன்னனுடைய ஊர். இந்த ஊர்ல மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, விருந்தோம்பல் குணத்தோட இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய வழக்கத்துல விருந்தினர்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுடைய உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய விருந்தினர்கள் வராங்கன்னு சொல்லுவோம். ஆனா விருந்து அப்படின்ற சொல்ல எதை குறிக்குது அப்படின்னா, புதுமைன்ற சொல்லதான் குறிக்குது. இப்போ விருந்தினர்கள் அப்படின்றவங்க புதிதாக வருபவர்கள், அதாவது நமக்கு பழக்கமே இல்லாதவர்கள், வழிபோக்கர்களாக இருக்கக்கூடியவங்க தான் விருந்தினர்கள் அந்த காலத்துல சொன்னாங்க. அப்போ ஒரு அரசனை தேடி, அதாவது நம்ம கூத்தராட்சிப்படையில பார்க்கும் பொழுது நன்னன்ற அரசனை தேடி ஒரு கூத்தனானவன் பாடி பரிசு பெறுவதற்காக போறான். அப்படி போய் அந்த பாடி பரிசு பெற்று வந்ததுக்கு அப்புறமேட்டு அவனை போலவே இருக்கக்கூடிய இன்னொரு கூத்தனையும் இந்த மாதிரி நீ நல்லிடம் சென்று அவனை பற்றி பாடினால் உனக்கும் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்சிப்படுத்துறான். அப்படி ஆட்சிப்படுத்தும் போது நன்னன் என்னென்ன மாதிரியான விருந்து உபசரிக்கிறான் அப்படின்றது எல்லாமே இந்த விருந்தோம்பல்ல நம்மளால பார்க்க முடியும். அப்போ ஒரு கூத்தனானவன் கோட்டையினுடைய வாயிலுக்கு நுழையும் போது அவன் பல வகையான இசைக்கருவிகளை தன்னிடத்துல கொண்டு போறான். பலாப்பழ மரங்கள் இருக்கு இல்லையா, அந்த பலா மரத்தினுடைய அடித்தூரிலிருந்து செய்யப்பட்ட இசைக்கருவிகள் பலவற்றையும், துளைகளால் இயக்கப்பட்ட புல்லாங்குழலையும், பல வகையான மத்தளங்களையும் அவங்க 2 பக்க தோள்களையும் சுமந்துட்டு போறாங்க. அப்படி போகும்போது இவங்களை போலவே இன்னும் சில வறியவர்கள், புறவலர்கள், கூத்தர்கள், விரலியர்கள் எல்லாரும் அரண்மனைக்கு போட்ட வெளியில நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது அந்த அரண்மனை வாயிலானது எப்படி இருக்கு அப்படின்னா, மிக நீண்ட நெடியதாக இருக்கு. வானையே தொடக்கூடிய அளவுக்கு இருக்கு. மலை மேகங்கள் எல்லாம் வந்து மோதக்கூடியதாக இருக்குது. மேகங்கள் எல்லாம் அசைந்து போகக்கூடியதாக இருக்குது. நல்ல கொடிகள் எல்லாம் அசைந்தாடக்கூடிய கோட்டை மிகவும் வானை தொடரக்கூடிய அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வானை தொடரக்கூடிய கோட்டைக்கு கீழே வாயிலர்கள், அதாவது வாயில் காப்பாளர்கள் சொல்லக்கூடிய அந்த வாயில் காப்பாளர்கள் வெளியில என்ன பண்றாங்க அப்படின்னா, வருபவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக நல்ல கூர்மையான ஆயுதங்களை எல்லாம் தன்னுடைய கையில் ஏந்தி நிற்கிறாங்க. இப்போ இந்த வறியவர்கள் எல்லாரும் வர்றாங்க. அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு கூத்தனானவன் நீங்க அரண்மனைக்கு போங்க. அப்படி போகும்போது பொருந்தாத பகைவர்களுடைய தலைகளை எல்லாம் உண்டாக்க செய்யக்கூடிய அந்த பகை மன்னர்கள் சொல்லக்கூடிய படை வீரர்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. நீங்க அவங்களை கண்டு பயப்பட வேண்டாம். நீங்க போனீங்கன்னா அவங்க உங்களை அன்பால வரவேற்பாங்க. உங்களை போன்றவே வறியவர்கள் அந்த அரண்மனை வாயில வெளியில காத்திருப்பாங்க. அவங்களும் கூட என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களை அன்போட வரவேற்பாங்க. என்ன நினைச்சு வரவேற்பாங்க தெரியுமா, நம்மளை போலவே இவங்களும் வழிபோக்கர்களாக ரொம்ப தூரம் கடந்து வந்திருப்பாங்க, களைப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அன்பா ஆதரவா பேசுவாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே நன்னன்ற மன்னன் என்ன செய்வான் அப்படின்னா, உங்களை அரண்மனைக்குள்ளார கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி ஒரு கூத்தனை இன்னொரு கூத்தன் ஆட்சிப்படுத்துவதுதான் இந்த கூத்தராட்சிப்படையில பார்க்கிறோம். இந்த நன்னன் மன்னன் எப்படி வந்து அவனுடைய நாட்டு வளம் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, பல வகையான விலங்கினங்களும் பறவை இனங்களும் அந்த இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியா நம்மளுடைய இயற்கை மாறாத வகையில இருந்தா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அழகான வர்ணனையாகவும் இருக்கு. இன்னும் வாய் பேசவே முடியாத கரடி குட்டியும், அதே போல மாநிலங்கள் எல்லாரும் தன்னுடைய இலையை தேடுறதுக்காக வந்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போன ஒரே ஒரு சின்ன மான்குட்டியும், அந்த இடத்துல பெரிய நெருப்பை எரித்து வைத்தால் போல இருக்கக்கூடிய மா மரங்களும் அந்த இடத்துல இருக்குன்னு
பதிவு செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கிழங்கு வகைகள் இருக்கு, பாம்பு இருக்கு, கீரிப்பிள்ளை இருக்கு, இது மாதிரியான ஊர்வன வகைகளும் இருக்கு. அதே போல பரல் கற்கள்ல தவழ்ந்து போகக்கூடிய உருவமும் அந்த இடத்துல இருக்கு. அசைந்து ஆடக்கூடிய மயில்கள் இருக்கு, காட்டுக்கோழி இருக்கு, சேவல் இருக்குன்னு சொல்லி பல வகையான விலங்கினங்களையும் பறவையினங்களையும் இந்த நாட்டு வளத்துல பதிவு செய்யறாங்க. இந்த காணொலியில நாம கண்ணனுடைய மூதூர், விருந்தோம்பல், அரண்மனையினுடைய வாயில், நாட்டு வளம் இது எல்லாமே பார்த்தோம். அடுத்த காணொலியில விரலியர்கள் எப்படியெல்லாம் மன்னனை போற்றினாங்க, அந்த விரலியர்கள் போற்றின உடனேயே கூத்தர்களுக்கும் விரலியர்களுக்கும் என்னென்ன பரிசு பொருள்கள்லாம் நன்னென்ற மன்னன் கொடுத்தான்றத நாம பார்க்கலாம். நன்றி.